ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அல்லது எல் இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன். ஸோ எல் இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம். ஸோ எல் இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன். ஸோ இந்த எல் இன்வர்ஸ் அப்படிங்கிற போது எல் இன்வர்ஸ் அப்படிங்கிற போது நம்ம வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட், கன்வல்யூஷன் மெத்தட், ரெசிடியூ மெத்தட் அப்படின்னு இருக்கும். அப்படி நிறைய இருக்குது நம்முடைய சிலபஸில். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடும் கன்வல்யூஷன் மெத்தடும் ஸோ கொஞ்சம் அதுதான் இருக்குது. நம்ம அதை மெயினாக பார்த்துக்கிறோம். கன்வல்யூஷன் மெத்தட் எல் இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன் மெத்தடுக்கு வந்து மெயினாக வந்து உங்களுக்கு கன்வல்யூஷன் டெஃபினிஷன் தெரியணும். 2 மார்க் கூட கேட்பாங்க. 2 ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி அண்ட் ஜி ஆஃப் டி, கன்வல்யூஷன் ஆப்ரேட்டரை வந்து ஸ்டார்னு சொல்லுவாங்க. ஸோ எஃப் ஆஃப் டி ஸ்டார் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ இன்ட்டு ஜி ஆஃப் டி மைனஸ் யூ இன்ட்டு டியூ. ஸோ அதாவது ஒரு 2 ஃபங்க்ஷன்ஸுக்கு கன்வல்யூஷன் ஸ்டார், அந்த ஸ்டாருடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் 0 to t ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடு வேல்யூ. ஸோ இது எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்டாருக்கு. ஸோ இது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டாருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேல்யூக்கு ரீப்ளேஸ் டி பை யூ. ஸோ ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடு வந்து இருக்கிற ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் டி இருக்கிற இடத்துல யூ போட்டு அதை இன்டெக்ரலுக்கு உள்ளாடி கொண்டு வந்துடணும். ஸ்டாருக்கு ரைட் சைடு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் டி இருக்கிற இடத்துல டி மைனஸ் யூன்னு போட்டு ஸோ அதை இன்டெக்ரலுக்கு உள்ளாடி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் e⁻t ஸ்டார் sin t இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணணும்னா ஃபார்முலா என்ன? 0 to t. ஸ்டாருக்கு லெஃப்ட் யார் இருக்கிறா? e⁻t இருக்குது. அப்போ அந்த t இருக்கிற இடத்துல u போட்டு இங்கே எழுதுங்க, அவ்வளோதான். ஸோ ஸ்டாருக்கு ரைட் சைடு யார் இருக்கிறாங்களோ அங்கே t இருக்கிற இடத்துல t மைனஸ் u, சைன் ஆஃப் என்ன வரும்? t மைனஸ் u இன்ட்டு du. ஸோ இது வந்து இன்டகிரேஷன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? e⁻t ஸ்டார் sin t-யை sin t ஸ்டார் e⁻t-ன்னு எழுதுறது தட் வில் பி பெட்டர். ஸோ நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக ஸோ கன்வல்யூஷன் ஆப்ரேட்டர் இஸ் கம்யூட்டேட்டிவ்னு சொல்லுவாங்க. a ஸ்டார் b ஈக்குவல் டு b ஸ்டார் a. அதனால பிரச்சனை கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறத இப்படி வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அதுக்காக. ஸோ இப்போ எனிஹவ் ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் திஸ். ஸோ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஸோ இப்போ ஒரு டெஃபினிஷன் எல் இன்வர்ஸ் யூஸிங் கன்வல்யூஷன் தியரம் அப்படின்னா ஸோ எஃப் ஆஃப் டி ஸ்டார் ஜி ஆஃப் டி ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to t எஃப் ஆஃப் யூ. ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் டி பை யூ அண்ட் புட் இன்சைட் த இன்டெக்ரல். ஸோ ஸ்டாருக்கு ரைட் சைடு ஜி ஆஃப் டி, அதில் டி இருக்கிற இடத்துல டி மைனஸ் யூ போட்டு இன்டெக்ரல் இன்டு டியூ அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. ஸோ செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வல்யூஷன் தியரம். ஸோ கன்வல்யூஷன் தியரமின் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இதை தான் நம்ம வந்து ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் இதை எடுத்துக்கிறோம். ஸோ 2 மார்க்கில் வந்து கேட்பாங்க கன்வல்யூஷன் தியரம் ஃபார் தி லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கேட்டால் ஸோ லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சு எழுதணும். கன்வல்யூஷன் தியரம் ஃபார் இன்வர்ஸ் லாப்லாஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ இதை வச்சு எழுதணும். எல் இன்வர்ஸ் ஆஃப் ஸோ எஃப் ஆஃப் எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் ஸோ ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் ஸ்டார் எல் இன்வர்ஸ் ஆஃப் என்ன வரும் அப்படின்னா ஜி ஆஃப் எஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கணும். இதுதான் கன்வல்யூஷன் தியரம் ஃபார் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இப்போ இந்த கன்வல்யூஷன் டெஃபினிஷன்னு கேட்டால் இது எழுதணும், கன்வல்யூஷன் தியரம்னு கேட்டால் இது எழுதினாலே ஓகே தான். ஸோ நான் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் வித் த கேர்லெஸ் மிஸ்டேக் ஃபார் ரைட்டிங் த கன்வல்யூஷன் ஆஸ் வெல் அஸ் கன்வல்யூஷன் தியரம். ஸோ கன்வல்யூஷன்ங்கிறது செப்பரேட், கன்வல்யூஷன் தியரம் அப்படிங்கிறது செப்பரேட். போத் ஆர் டிஃபரண்ட். So convolution operator, convolution definition, so convolution theorem for L inverse. L inverse of f of s into g of s is equal to L inverse of f of s star L inverse of g of s. So find L inverse using convolution theorem. Find L inverse of 1 by s minus a into s minus b அப்படின்னு கேட்டுருவோம் question. So find L inverse of 1 by s minus a or s minus b. So s minus a ன்னு எடுத்தாலும் ஓகே தான். So s plus a, s plus b அப்படின்னு எடுத்தாலும் ஓகே தான். That is your own way, no problem. So find L inverse of 1 by s plus a into s plus b using convolution. So இதை வந்து partial fraction methodலையும் apply பண்ணலாம்.
ஸோ வேறு ஏதாவது மெத்தடில் கூட ஒரு வேளை ஃபைண்ட் அவுட் பண்ண முடிஞ்சுன்னா அப்ளை பண்ணலாம். பட் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் யூஸிங் கன்வல்யூஷன். ஸோ கன்வல்யூஷன் மெத்தட் அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக. சில ப்ராப்ளம் கன்வல்யூஷன் மெத்தடில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடிகிறது மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அது நம்ம வந்து அவன் கொடுக்கலைனாலும் அதை அப்ளை பண்ணிக்கும். ஸோ பட் இங்கே வந்து யூஸிங் கன்வல்யூஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ சொல்யூஷன் கொஸ்டின் கிவன் கொஸ்டின் எடுத்துக்கோங்க எல்லா ப்ராப்ளத்துக்கும். ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் கன்வல்யூஷன் அப்படின்னு கேட்டானாலே இங்கே இருக்கிற சிங்கிள் ஃபங்க்ஷனை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். வேல்யூ சேஞ்ச் ஆகாமல். ஸோ வி கேன் ஸ்ப்ளிட் இன்டு 2. ஸோ இது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணும்போது 1/s plus a into 1/s plus b. ஸோ இது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாமல் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த 2 ஃபங்க்ஷன்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் த சேம். ஸோ அது எந்த ப்ராப்ளமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் திஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எல் இன்வர்ஸ் ஆஃப், இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இந்த கன்வல்யூஷன் தியரம் அப்ளை பண்ணுறோம். ஸோ இது எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் மாதிரி. ஸோ இது எல் இன்வர்ஸ் ஆஃப் ஜி ஆஃப் எஸ் மாதிரி. நமக்கு கன்வல்யூஷன் தியரம் தெரியும். எல் இன்வர்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எஸ் இன்டு ஜி ஆஃப் எஸ் இருந்தால் ஸோ எல் இன்வர்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எஸ் ஸ்டார் போட்டு எல் இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் ஃபங்க்ஷன், இதுதான் கன்வல்யூஷன் தியரம். ஸோ இப்போ இங்கே கன்வல்யூஷன் தியரத்தை அப்ளை பண்ணால் 1/s plus a ஸ்டார் எல் இன்வர்ஸ் ஆஃப் 1/s plus bன்னு வந்துடும். ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். e பவர் மைனஸ் ஏடி ஸ்டார் e பவர் மைனஸ் பிடி, இது ஃபார்முலா. ஸோ அதான் ஃபார்முலா இஸ் இம்பார்ட்டன்ட். யூ ஜஸ்ட் ஸ்டடி த ஃபார்முலா எவ்ரிடே. இப்போ இந்த ஸ்டாருக்கு டெஃபினிஷன் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும். இப்போ தான் நான் கன்வல்யூஷன் டெஃபினிஷன் கொடுத்தேன். இன்டெக்ரல் 0 to t போடணும். ஸ்டாருக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபங்க்ஷனில் t இருக்கிற இடத்துல u e பவர் மைனஸ் ஏயு, ஸ்டாருக்கு ரைட் சைடு e பவர் மைனஸ் பி இன்ட்டு t இருக்கிற இடத்துல t மைனஸ் u இன்ட்டு du அப்படின்னு போடணும். ஏன்னா இதை இன்டகிரேட் பண்ணுறதா ஸோ நம்முடைய வேலை. ஸோ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ வில் கெட் த ரெக்கார்ட் ஆன்சர். எப்படின்னு பாருங்கள். 0 to t e பவர் மைனஸ் ஏயு, இதை வந்து எப்படி எழுதலாம்? e பவர் மைனஸ் பிடி ப்ளஸ் பியூ இன்ட்டு டியூன்னு எழுதலாம். இப்போ பாருங்கள் 0 to t e பவர் மைனஸ் ஏயு, இது ரெண்டாக உடைச்சோம் அப்படின்னா e பவர் மைனஸ் பிடி e பவர் பியூ இன்ட்டு டியூ அப்படின்னு எழுதலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா du தான் u தான் இன்டகிரல் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ u இல்லாத டேமை இன்டகிரலுக்கு வெளியே கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த டேமில் u இருக்குது, வெளியே எடுக்க முடியாது. இந்த டேமில் u இருக்குது, எடுக்க முடியாது. பட் இந்த டேமில் u கிடையாது, தட் சுட் பி டேக் அவுட், வெளியே எடுத்துடலாம். e பவர் மைனஸ் பிடி இன்ட்டு 0 to t e பவர் மைனஸ் ஏயு இன்ட்டு b பவர் bu இன்ட்டு du. நம்முடைய கன்வீனியன்ட்டுக்காக ஸோ இதை நம்ம கம்பைன் பண்ணலாம். ஸோ இன்டகிரல் e பவர் மைனஸ் பிடி இன்ட்டு 0 to t e பவர் மைனஸை வெளியே எடுத்தோம் அப்படின்னா ஸோ a மைனஸ் பி இன்ட்டு u du அப்படின்னு வந்துடும். ஸோ e பவர் மைனஸ் பிடி இன்ட்டு இதை இன்டகிரேட் பண்ணால் ஸோ e பவர் மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி இன்ட்டு u பை என்ன வந்துடும் அப்படின்னா ஸோ இந்த யூக்கு கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி. ஸோ லிமிட் 0 to t அப்படின்னு வந்துடும். ஸோ u இருக்கிற இடத்துல அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஸோ e பவர் மைனஸ் பிடி இன்ட்டு ஸோ u இருக்கிற இடத்துல t அப்ளை பண்ணால் ஸோ e பவர் மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி இன்ட்டு டி பை மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி. அப்புறம் லோவர் லிமிட் போட்டு u இருக்கிற இடத்துல 0 போட்டால் e பவர் 0 பை மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி. ஸோ இப்போ பாருங்கள் e பவர் மைனஸ் பிடி இன்ட்டு e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு e பவர் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ளஸ் பிடி பை மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 பை a மைனஸ் பி அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இந்த டேமை வந்து நீங்கள் உள்ளாடி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? e பவர் மைனஸ் ஏடி இன்ட்டு e பவர் பிடி இன்ட்டு e பவர் மைனஸ் பிடி ப்ளஸ் e பவர் மைனஸ் பிடி டிவைடட் பை ஸோ இதை வந்து தனியாக நம்ம இங்கே எழுதிக்குவோம் மைனஸ் ஆஃப் a மைனஸ் பி. ஸோ இங்கே வந்து டிவைடட் பை a மைனஸ் பி. ஸோ இது ரெண்டு டேமுக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா a மைனஸ் பி எல்சிஎம், இதை முதல்ல எழுதுவோம் e பவர் மைனஸ் பிடி மைனஸ் இதுவும் கேன்சல் ஆயிரும் e பவர் மைனஸ் ஏடி. ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்கார்ட் ஆன்சர்.
So how to find out the L inverse using convolution theorem?